study today on all that Jesus taught. இயேசு போதித்த அனைத்தும் எனும் நம் தியானத்தை இன்றும் தொடரலாம். மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். 35ஆம் வசனத்தில், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அவரது இரண்டாம் வருகை நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து முற்றிலும் மனுஷரானார் என்பதற்கு இங்கே இன்னும் ஒரு நிரூபணம். தேவனுக்குரிய சிலாக்கியத்தை அவர் தற்காலிகமாக திறந்திருந்தார். தேவனுக்குரிய சிலாக்கியத்தில் ஒன்று எல்லாவற்றையும் அறிந்திருப்பது. அதற்கு பெயர் சர்வ அறிவு. சர்வ அறிவு என்றால் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். காரியத்தின் முடிவை ஆரம்பத்திலிருந்தேயும் எதிர்காலத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக நித்தியத்திலிருந்தே அவரோடு கூட சமமாக இருந்தபடினால் சகலத்தையும் அறிந்திருந்தார். ஆனால் அவர் பூமிக்கு வந்த பொழுது மனுஷனுடைய வரம்புகளை தன் மீது எடுத்துக்கொண்டார். மனுஷனுக்குரிய வரம்புகளில் ஒன்று, நமக்கு எல்லாம் தெரியாது. முக்கியமாக எதிர்காலத்தை குறித்ததான நம்முடைய அறிவும் புத்தியும் மிகவும் குறுகியது. ஆகவே அவர் இங்கே சொல்லுகிறார், என்னுடைய இரண்டாம் வருகைக்கான நாள் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அது உண்மை இல்லை. அவர் மனிதனாக இருந்தாலும் இப்போது பரலோகத்திற்கு திரும்பி சென்று விட்டார். மீண்டுமாய் தம்முடைய பிதாவோடு சமமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு மனமு வந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் இப்போது பரலோகத்திற்கு சென்று விட்டார். ஆகவே தாம் எப்போது திரும்பி வருவோம் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறார். பூமியில் இருக்கும் பொழுது பிதாவை தவிர அவரோ தூதர்களோ அறிந்திருக்கவில்லை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு திடீர் என்று வரும். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் மிருகங்கள் பேழைக்குள் செல்வதை பார்த்தார்கள். அந்த காரியமாவது அவர்களை தட்டி எழுப்பி இருக்க வேண்டும். எப்படி இந்த மிருகங்கள் ஜோடியாக இந்த பேழைக்குள் செல்கிறது? நோவா சொன்னதில் ஒரு சத்தியம் இருக்க வேண்டும். இந்த காரியமாவது ஒரு சிலரை தட்டி எழுப்பி நோவானிடத்தில் வந்து, இந்த கடைசி நேரத்திலாவது நாங்கள் மனம் திரும்பி பேழைக்குள் வர விரும்புகிறோம் என்று சொல்ல வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய இருதயம் கடினமாயிருந்தது. அதை பார்க்கும் பொழுது கூட ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஏன் இது நடக்கிறது என்று தெரியவில்லை. அவர் ஏதோ மந்திரம் செய்து எல்லாவற்றையும் மறுவைக்கிறார். இது எங்களை மாற்றப் போவதில்லை. நாங்கள் எங்களுடைய பாவத்திலே சந்தோஷமாய் வாழப்போகிறோம் என்று சொன்னார்கள். மழை இன்னும் பூமியின் மீது பெய்யவில்லை. ஆதாமின் நாட்களிலிருந்தே இன்னும் பெய்யவில்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த நாட்களில் மழை பெய்ததில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் மழை பெய்ய போகிறது என்று பிரசங்கிக்கிறான். இதுவரைக்கும் பெய்ததில்லை, இப்பொழுது ஏன் வரப்போகிறது? வெள்ளம் நாம் கேள்விப்பட்டதே இல்லை. நாம் வறட்சியான பூமியில் வாழ்கிறோம். ஆனால் திடீரென்று மழை வெள்ளம் வந்தது. பூமியில் உள்ள அனைவரும் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அந்த நாள் திடீரென்று வரும். எந்த ஒரு எச்சரிப்பும் என்று எச்சரிப்பின் அடையாளங்கள் இருந்தாலும் அதை ஜனங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் இவ்வாறு நடக்கும். திடீரென்று நியாய தீர்ப்பு வரும். ஒரு சிலர் தேவனோடு இருக்கும்படி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், ஒரு சிலர் கைவிடப்படுவார்கள், ஒரு சிலர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், ஒரு சிலர் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வார்கள். ஆகவே நாம் என்ன செய்யலாம்? இந்த காரியம் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று கண்டுபிடிப்பதில் நாம் மனதை செலுத்த வேண்டாம். ஏனென்றால் யாருக்கும் இது எப்பொழுது நடக்கப் போகிறது என்று தெரியாது. நாம் பொதுவான அடையாளங்களை பார்க்கிறோம். அத்தி மரத்தின் அடையாளமாகிய இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை பார்க்கிறோம். அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று அறிகிறோம். சரியான அந்த தேதியை யாரும் அறியார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியவைகளும் இருக்கிறது. ஆண்டவர் தாம் மீண்டுமாய் வரப்போகிறதை குறித்து பேசினதின் முழு நோக்கமும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். எந்த நாளில் வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆகவே எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஒரு கன்னிகைக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணவாளன் அவர் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய் எனக்காக காத்திரு, நான் வந்தவுடன் நாம் மணந்து கொள்ளலாம் என்று சொன்னது போல. ஆனால் உண்மையான ஒரு கன்னிகை அவருக்காகவே காத்திருந்து அநேகர் அவளை மணக்க விரும்பினாலும் அவளோ என்னுடைய மணவாளனுக்காக காத்திருக்கிறேன் என்பான். அப்படியாகத்தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன்
உலகமும் அதில் உள்ள மற்ற காரியங்களும் அவனை கிறிஸ்துவின் பக்தியிலிருந்து இழுக்காமல் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் தம்முடைய மனவாட்டி உண்மையாக இருப்பாளா என்று ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். அப்படி உண்மை இல்லாதவர்கள், ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகை தன்னுடைய மணவாளர் வருவதற்குள் மற்ற ஆண்களோடு மோசம் போயிருந்தால் நாம் என்ன சொல்வோம்? அவளை கன்னிகை என்று சொல்லாமல் வேசி என்றே சொல்லுவோம். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரங்களில் வேசி ஆகிய பாபிலோன் என்றும் மணவாட்டி ஆகிய எருசலேம் என்றும் வாசிக்கிறோம். ஆகவே வித்தியாசம் இதுதான். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரக்கூடிய காலகட்டத்துக்கும் அவர்கள் பூமியில் வாழக்கூடிய காலகட்டத்துக்குள்ளும் வெறுமனே அந்த குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இரண்டு விதமான மனப்பான்மையை கொண்டிருக்கலாம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் மீது பக்தியும் தன்னோடு இல்லாத மணவாளனுக்கு உண்மை உள்ளவர்களாயும் இருக்கலாம். இன்னொன்று, உலகத்தோடு மோசம் போய் தங்களுக்காக வாழ்ந்து கொண்டு மணவாளன் வருவது தாமதப்பட்டிருக்கிறது, ஆகவே அதை பற்றி பொருட்டில்லை என்று சொல்வார்கள். ஆம், இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். மத்தேயு 24:43, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஒரு திருடன் நாளை காலை 2:45 நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், ஆயத்தமாக இருங்கள் என்று முன்னதாகவே எச்சரிக்கை கொடுத்திருந்தான் என்றால் வீட்டு எஜமான் ஆயத்தமாயிருந்திருப்பான். ஆனால் எந்த ஒரு திருடனும் இப்படி எச்சரிப்பு கொடுப்பதில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை இரவிலே வரும் ஒரு திருடனின் வருகைக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு அல்ல, அது அவிசுவாசிகளுக்கு தான். அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வருகை விசுவாசிகளுக்கு இரவிலே வரும் திருடனை போல் இருக்கும் என்று தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். இல்லவே இல்லை. 1 தெசலோனிக்கர் 5 பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:2, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசுகிறது கர்த்தருடைய நாள். 2 தெசலோனிக்கர் 2:2 போல கிறிஸ்துவின் நாள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். மீண்டுமாய் கற்ப வேதனை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. ஆனால் சகோதரரே, 1 தெசலோனிக்கர் 5:4 இது முக்கியமான வசனம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அவிசுவாசிகளை திருடனை போல் பிடிக்கும், ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் ஆவிக்குரிய ரீதியில் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் வருகை இரவிலே வரும் திருடனின் வருகையை போல் இராது என்று தெளிவாக சொல்கிறது. விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை எனக்கு திருடனின் வருகையை போல் இருக்கும் என்று சொன்னால் நீ அவிசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிச்சத்தின் பிள்ளை இருளிலே ஜீவிக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கை எப்போதுமே வெளிச்சத்தில் இருக்கும், அந்தகாரமே இல்லை. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது திருடனின் வருகையை போல் இருக்காது. தமக்கானவர்களுக்காக கிறிஸ்து வருகிறார். ஒரு திருடன் தனக்குரியதை திருட வர மாட்டான், வேற எதையோ திருட வருகிறான். ஆனால் கிறிஸ்து தமக்கானவர்களுக்காக வருகிறார். நான் அவருக்கு உரியவன். தனக்கு உரியதில்லாத ஒன்றை திருட வருவதற்கு அவர் திருடன் அல்ல. நான் அவருக்கு உரியவன். அவர் அவிசுவாசிகளுக்கு திடீரென்று முன்னறிவிப்பின்றி எச்சரிப்பின்றி இரவிலே வரும் திருடனை போல் வருகிறார். இதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். மத்தேயு 24:43 வாசிக்கும் போது இதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். வேதத்திலே விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பொதுவான எச்சரிக்கைகள் உண்டு. வசனம் 45, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்.
இது எல்லா உண்மையான தேவ ஊழியக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான வசனம். தேவனுடைய ஊழியக்காரன் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரர்களுக்கும் 2 காரியங்கள் தேவை, உண்மையும் ஞானமும். எந்த ஒரு சின்ன காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை, பணம், நேரம் இவை எல்லாவற்றையும் ஞானமாய் கையாள்வதற்கு ஞானம். இப்படிப்பட்டவர்களை எஜமான் தன் குடும்பத்தை விசாரிக்கும்படி அமர்த்துவான். ஒரு எஜமான் தானாகவே முழு குடும்பத்தையும் விசாரித்து நடத்த மாட்டான். அவர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மூப்பர்களையும் தன்னுடைய குடும்பத்தை விசாரிக்கும்படி அமர்த்தியிருக்கிறார். அவர்களுடைய வேலையெல்லாம் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுப்பதுதான். சரியான நேரத்தில் சரியான ஆகாரத்தை கொடுக்கும்படிதான் ஒவ்வொரு உண்மையான தேவ ஊழியக்காரர்களுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் இப்படி நியமிப்பது? எனக்கு உண்மையும் விவேகமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தேவை. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அப்படி என்றால் தேவன் வரும்பொழுது அந்த மனுஷன், எஜமான் அந்த அழைத்த ஊழியத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அவர் வரும்பொழுது தன்னுடைய ஊழியக்காரன் உண்மையாயிருப்பதையும், வருவதற்கு முன்பாக இந்நாள் வரைக்கும் அவனுக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்ததற்காக என்ன செய்வார்? தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார். ஆனால் அந்த ஊழியக்காரனோ, என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று சொல்லி தன்னுடைய வேலையிலே உண்மையாய் இருப்பதற்கு பதிலாக மோசமாக நடந்து கொண்டு வாழ்க்கையை இஷ்டம் போல் அனுபவித்து தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், தன்னுடைய உடன் வேலைக்காரரை அடிப்பது என்றால் என்ன? அநேக பிரசங்கிகள் தங்களுடைய பிரசங்கத்தில் என்ற ஜனங்களை அடிக்கிறார்கள். நாம் ஜனங்களை அடிக்கக்கூடாது. இங்கே வித்தியாசம் காண்பிக்கப்படுகிறது. ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரர்களுக்கு சரியான போஜனம் கொடுப்பதும் வசனம் 45, ஜனங்களை அடிப்பதும் வசனம் 49. இந்த 2 விதத்திலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதிலே பேசுகிறேன். நீங்கள் போஷிக்கிறீர்களா அல்லது அடிக்கிறீர்களா? உங்களையே நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் அடிப்பீர்கள் என்றால் உண்மையுள்ள வேலைக்காரன் அல்ல, உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நீங்கள் போஷிக்க வேண்டும், அடிக்கக்கூடாது. ஆகவே அங்கே தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனுக்கும் உண்மையற்றவனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறோம். பிரசங்கிக்காமல் மற்ற பிரசங்கிமார்களுடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்கள் உங்களுடைய காதுகளை திறந்து வைத்திருங்கள். அந்த பிரசங்கி உங்களை அடிக்கிறார் என்று உணர்கிறீர்களா? அவர் தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல, அவரை தவிர்த்து விடுங்கள். அவர் உங்களுக்கு போஷிக்கிறார் என்று உணர்கிறீர்களா? அவர் உண்மையுள்ள தேவ ஊழியக்காரன். ஒரு சில நேரத்தில் பிரசங்கியார் உங்களை சவாலிடும் பொழுது உங்களுக்கு அடிப்பது போல் தோன்றலாம். ஆனால் அவர் உங்களை மேலான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு உற்சாகப்படுத்துகிறார் என்று நீங்கள் உங்கள் ஆவியிலே உணர முடியும். உங்களை அடிக்கவே இல்லை. இதற்கும் பிரசங்க மேடையில் இருந்து கொண்டு நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், எதற்கும் உபயோகம் இல்லை என்று உங்களை அடிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர வேண்டும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து திடீரென்று அவர் வருவார். தன்னுடைய உடன் வேலைக்காரர்களை அடிப்பதை பார்த்தால், பிரசங்க மேடையில் இருந்து மற்றவர்களை அடிக்கக்கூடிய பிரசங்கிமார்களுக்கு இந்த வார்த்தை, அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பிரசங்க மேடையில் இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை அடிப்பது ஒரு பயங்கரமான காரியம். தேவன் அதை கடுமையாக எடுத்துக்கொள்வார். நான் அவர்களுக்கு போஷிக்கும்படி உன்னை நியமித்திருக்கிறேன், நீயோ அவர்களை அடிக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீ இவ்வளவு நாள் தப்பித்துக் கொண்டாய், ஆனால் இப்பொழுது நான் உன்னோடு இடைப்படப் போகிறேன் என்று ஜனங்களை அடிக்கக்கூடிய பிரசங்கிமார்களுக்கு தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது ஜனங்களை அடிக்கவில்லை என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களை போஷியுங்கள், உண்மையுள்ள ஊழியக்காரனாயிருங்கள். கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவை. 2ஆம் வருகைக்கு சம்பந்தப்பட்டு அவர்கள் ஆரம்பத்திலே கேட்ட கேள்விக்கான பதிலை தொடர்ந்து அவர் ஏற்கனவே எப்பொழுது நடக்கும் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது நீண்ட நேரம் செலவழித்து அநேக வசனங்கள் 24:42 முதல் 25ஆம் அதிகாரம் கடைசி வரை அவர் எப்படி ஜனங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உண்மையிலுமே தன்னுடைய வருகையின் விவரத்தை விட எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அநேகர் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை குறித்து படிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதை குறித்து புத்தகம் எழுதி கோடீஸ்வரர் ஆகிறார்கள். அது காரியமல்ல. நாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அடையாளங்களை அறிந்து கொள்வதற்கல்ல. 24:42 முதல் 51 வரை தேவனுடைய ஊழியக்காரனாய் ஆயத்தமாய் இருப்பதை குறித்து அவர் பேசுகிறார். மீண்டுமாய் 25ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி 3 உவமைகளை வெவ்வேறு கோணத்தில் சொல்லுகிறார். முதலாவது நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு 10 பேரும் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கக்கூடியதான ஒரு படம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தியும் புத்தி இல்லாததும் இதிலே காணப்பட்டது. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்களிடத்தில் இருந்ததை விட அதிகமான எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஒருவேளை அவர்களுடைய ஆடையிலே இருந்த பாக்கெட்டில் இந்த எண்ணெய் பாத்திரத்தை வைத்திருந்திருக்கலாம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் தாமதித்தார். அவர் வரும்படி எதிர்பார்த்த பொழுது வரவில்லை. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 10 பேரும் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தது. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அந்த நேரம் வரைக்கும் அவர்களுடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தது என்பதை காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது அணைந்து போய்கொண்டிருந்தது. அது எதை நமக்கு போதிக்கிறது? இது விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் குறித்து பேசவில்லை. கன்னிகைகள், அவர்களுடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் வேசிகள் அல்ல, கன்னிகைகள். அவர்களுடைய தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தது. மணவாளனை சந்திக்க செல்லுகிறார்கள். அவர்கள் உண்மைக்குமே மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் தான். ஆனால் அந்த 5 பேரில் ஏதோ ஒன்று குறைபடுகிறது. அது அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெய். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இங்கேயும் வாங்கிக் கொள்ளுங்கள். நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்ட மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறான். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்ட மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறான். நான் கண்டடைந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்ற குப்பையுமாக கருதுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இங்கே கிரயம் ஒன்று செலுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3, நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நாம் வாங்க வேண்டி இருக்கிறது. அர்த்தம் என்னவென்றால் அதற்கு நாம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். பாவ மன்னிப்பு இலவசம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இலவசம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாயிருக்கிறது. நம்முடைய குணாதிசயத்தில் இயேசு கிறிஸ்துவை போல் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஆகவே புத்தி உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், வழியிலெல்லாம் விற்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு என்னை விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த விற்கக்கூடியவர்கள் என்பவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பாடுகளும் சூழ்நிலைகளும் தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை அலட்சியம் பண்ணினால் என்னை பெற்றுக் கொள்ள மாட்டோம். இப்படி விற்கக்கூடியவர்கள் நம்முடைய வழியில் வரும் பொழுது நாம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளையும் சூழ்நிலைகளையும் சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் என்னை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க மாட்டீர்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது வசனம் 10, மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்படும் நேரம் ஒன்று வரும். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆகவே இங்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் கன்னிகைகளாக இருந்தாலும், அவர்களுடைய தீவெட்டிகள் ஆரம்பத்திலே எரிந்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். மணவாளன் 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்துவிட்டார் என்று சற்று யோசித்து பாருங்கள். நடு ராத்திரியில் அல்ல, இரவு 11 மணிக்கு என்று வைத்துக் கொள்வோம். தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தபடியினால் புத்தியில்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல் தோன்றியிருப்பார்கள். ஆரம்பிக்கும் பொழுது 10 பேருடைய தீவட்டியும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் மணவாளனுடைய தாமதம் தான் அந்த புத்தியில்லாத கன்னிகைகளுடைய மதியினத்தை வெளிப்படுத்தியது. அநேக காரியங்களின் நேரம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அநேக விசுவாசிகள் முழு இருதயம் உடையவர்களாக, வைராக்கியம் உடையவர்களாக தோன்றுவார்கள். ஆனால் இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா, உறுதியாய் இருக்கிறார்களா என்பதை நேரம் வெளிப்படுத்தும். கன்னிகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். இவர் ஒரு முழு இருதயம் கொண்டவர் என்று நியாயம் தீர்த்து யூகிக்க வேண்டாம், காத்திருந்து பார்ப்போம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் தீவட்டி எரிந்து கொண்டிருப்பது போன்று தோன்றக்கூடிய அநேகரிடத்தில் அந்தரங்கத்தில் எண்ணெய் காணப்படுவதில்லை. அவர்களுக்கு மறைவான வாழ்க்கை ஒன்றும் இருப்பதில்லை. புத்தியுள்ள கன்னிகைகளிடத்தில் வெளியரங்கமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீவட்டியும் மறைந்திருக்கக்கூடிய எண்ணெய் பாத்திரமும் இருந்தது. அநேகருக்கு சாட்சியாக வெளிச்சமாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கக்கூடியதான விசுவாசியின் படமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதிகமான சப்ளையும் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கு இணங்கி பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறார். அதுதான் எண்ணெய் நிரம்பி இருக்கக்கூடிய பாத்திரம். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பான படம். அவனிடத்தில் எண்ணெய் நிரம்பின பாத்திரம் இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் உள்ளார்ந்த பக்தியும் பரிசுத்த ஆவியினால் அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அன்பு, இதுதான் அவனுக்குள் கொண்டிருக்கக்கூடியதான எரிவாயு, அந்த எண்ணெய். ஆனால் புத்தியில்லாத கன்னிகைகள் அந்த சில நொடி பொழுதுக்கு மாத்திரம் ஜீவித்தார்கள். எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை, இந்த நேரத்தில் விளக்கு எரிந்தால் போதும். அவருடைய வாழ்க்கை ஒரு மேலோட்டமானது. புத்தியில்லாத கன்னிகைகள், நேரம் தான் அவர்களை வெளியரங்கமாக்கியது. ஆகவே நேரம் வெளிப்படுத்தக்கூடியது. அநேக சூழ்நிலைகளில், அநேக சபைகளில் ஒரு சபை புதிதாக உருவாகும் பொழுது நாம் காத்திருப்போம். நாட்கள் போக போக இது எப்படி முன்னேறுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லுவேன். சில கிறிஸ்தவர்கள் எரி நட்சத்திரத்தை போல் இருப்பார்கள். திடீரென்று வானத்தில் தோன்றும். அவர்கள் வைராக்கியமாய் இருப்பதைப் போலவும் அக்கினியாய் இருப்பதைப் போலவும் தோன்றுவார்கள். ஆனால் ஒரு வருடம் கழித்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் விட்டு சென்று இருப்பார்கள். தீவட்டி அணைந்து விட்டது. நேரம் தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பாக போய் எண்ணெயை தேடுவதும், பரிசுத்தாவின் முழுமையில் கட்டப்படுவதும், உள்ளார்ந்த வாழ்க்கையில் ஆயத்தமாயிருப்பதும் தாமதமான செயலாக இருக்கும். இதுதான் நேரம். இதுதான் நேரம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்கிறதா? 0 கசப்பு இருக்கிறதா? 0 மன்னிக்க முடியாத தன்மை, 0 பொறாமை, இருதயத்தின் மூளை முடுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியால் தேவனுடைய அன்பால் நிறைந்திருக்கிறது என்று நிச்சயிப்பதற்கு இதுதான் சரியான நேரம். கடைசி நாளுக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் அதுதான். உலகத்தில் இன்றைக்கு அநேக வஞ்சனைகள் இருக்கின்றது. உங்களுடைய இருதயம் உண்மையான பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறது என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அநேகர் பரிசுத்தாவின் முழுமையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு பொய்யான அனுபவத்திற்கு மற்றவர்களை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது. அவர்களுடைய தீவட்டி எரிவதற்கு அது உதவவில்லை. அது உண்மையான பரிசுத்தாவின் முழுமையாக இருந்தால் அந்த எண்ணெய் என்ன செய்யும்? அந்த எண்ணெய் தீவட்டியை பிரகாசமாக எரிய செய்யும். அந்த விளக்கானது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1:4. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதுதான் நமக்கு தேவையான காரியம். அதற்கு நாம் பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியால் நிரம்பி இருக்கும்படி நாடும்படி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் விளக்கு பிரகாசமாக எரிய, உங்கள் பாத்திரம் எண்ணினால் நிரம்பி இருக்கும்படிக்கு நாடுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களிடத்திலிருந்து வெளிவரட்டும். இந்த ஒரு விதத்தில் தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியும். நம்முடைய அடுத்த பாகத்தில் நாம் தொடரலாம்.